ஹாய் வெல்கம் பேக் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நைட்டு ஒரு 7:30 கிட்ட போயிட்டோம். நாங்கள் போயிருந்த டைமில் கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ சாமியை பார்க்கவும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து பக்தர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு 12 மாதத்தில் ஒரு மாதம் வந்து விரதம் இருப்பாங்க. அது வந்து ரொம்பவே மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம். அதனாலே இந்த கோவிலுக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சுட்டு போனாலுமே கண்டிப்பாக வந்து நடக்கும். அவங்கள நம்பி நம்ம போனோம்னா கண்டிப்பாக நடக்கும். கடன் பிரச்சனையோ, திருமண தடையோ, இல்லை உடம்புல ஏதாவது நோய் பிரச்சனையோ, இல்லை கந்திருஷ்டியோ எது இருந்தாலுமே வந்து எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அங்கேயே வந்து வெள்ளியில் கை, கால், கண், உடம்பு அப்படி சொல்லிட்டு எல்லாமே விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கி வேண்டிக்கிட்டு உண்டியலில் போட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும்ன்றது தான் அங்கே நம்பிக்கை. இப்போ திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நிறையா ஊர்லேருந்து நிறையா பக்தர்கள் வந்து நடைப்பயணமாகவே வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எல்லா ஊர்லேருந்துமே அந்த கூட்டம் தான் வந்து ஃபுல்லாகவே அங்கே இருந்தது. மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதிக கூட்டமாக இருக்கும். இப்போ திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதுனால ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. நாங்களுமே ரொம்ப நேரம்லாம் லைனில் நிற்கலை. போயிட்டு ஜஸ்ட்டு அப்படியே நடந்துகிட்டே போய் 1/2 அன் ஹவரில் சாமியை பார்த்துட்டு நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த கோவிலில் மட்டும் எப்போவுமே மூலஸ்தானத்தில் வந்து விபூதி வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. சுற்றி வரும்போது வந்து எலுமிச்சம்பழமும் குங்குமமும் கொடுப்பாங்க. அதுக்கான ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களுமே பிரசாதத்தை வாங்கிட்டு நின்று நிதானமாக சாமியை பார்த்துட்டு வந்தோம். நடைப்பயணமாக நிறையா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே எல்லோ சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே திருவிழா அப்போ அந்த மாதிரிலாம் நடந்து வருவாங்களாம். அந்த மாதிரி நடந்து வந்தால் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த விஷயம்னு சொன்னாங்க. அங்கே நடந்து வந்தவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 9 o'clockலாம் வந்து கோயில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. போகிறதா இருந்தால் நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடணும். நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து கூட்டம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்கன்றதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. வெளியில் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு வர வழிலாம் வந்து நிறையா கடையெல்லாம் இருந்துச்சு. அப்படியே குட்டி லைட்டாக ஷாப்பிங் போட்டுட்டு நைட்டு சாப்பிடவே இல்லை. அங்கேயே வந்து வர வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து எலுமிச்சம்பழம் மாலை எல்லாமே விற்பாங்க. சாமிக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டோம்னா ரொம்பவே நல்லது. எப்போ வந்து திருச்சியை தாண்டி போனாலுமே வந்து கண்டிப்பாக வந்து சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு போங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். நான் திரும்ப சொல்கிறேன், நான் ரியலைஸ் பண்ணதுனால சொல்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக சரியாயிடும். நம்பிக்கையோடு போங்க, கண்டிப்பாக சரியாயிடும். அதனால தான் இவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வந்து நடைப்பயணமாக வந்துட்டுருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. திருச்செந்தூர் போகும்போதும் கண்டிப்பாக போயிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.